ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அனிமே சீரிஸோட நேம் வந்து புஜிகிரி எபிசோட் 7 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் அது கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையிலேயே ஃபன்னாகவும் இருக்கும், வேறு லெவலில் காமெடி ஆக்ஷனாகவும் இருக்கும். அதனால என்னோட பெஸ்ட்டை கொடுத்து நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால டபுளாக போட வேண்டிய அவசியம் இருக்குது கைஸ். அதனால தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் என்னால் வீடியோ போகிறதுக்கு சேர்ஃபுல்லாக இருக்குது. சரி, யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க, நம்ம ரொம்ப பேசாமல் கதுக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஹீரோவோ பேண்டேஜ்லாம் போட்டுன்னு ஸ்கூலுக்கு நல்லா ஹாப்பியா வந்து இருக்கான். அந்த டைம் சென்யாவும், தம்பி நீ ஒரு வழியா உன்னோட உடம்புல இருக்க ஹாங்கி பீப்புள உனக்குள்ள நீ வெளிக்கொண்டு வந்து விட்டாய். ஆமா ஆமா, நீ சொல்றது சரிதான். மரிட்டோவும் சுயநினைவு இல்லாம இருந்துட்டான். அந்த டைம் மகரோ எனக்கு சொன்னதுனாலதான் நான் அதை போய் செஞ்சேன். இப்போ நான் அவளோட மனசுல இடம் வச்சுட்டேன். அதே ஆர்வத்துல ஸ்கூலுக்கு வந்து மகரோ பார்த்தா அவங்க இன்னைக்கு வரவே இல்லை. அந்த டைம் நம்ம ஜாபோட ஃப்ரெண்டும், டே ஆராஜி நீ சூப்பரா காலகிட்டடா அப்படின்னு அவனும் வந்து சொல்ற தட்ட பச்சல வேற லெவல் ஆயிடுச்சுடாங்க. ஜாபு இதை பார்த்துன்னு இருக்கான் இங்க நடக்கிற கூத்த. அந்த டைம் மத்தக்காரவும், ஆரோஜி நீங்க தான் இருக்கியா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டா. இல்ல நான் இன்னைக்கு கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நான் மகரோவை தான் தேடின்னு இருக்கேன். ஓ அவளை கேக்குறியா? மரிட்டோவை பாத்துக்கிறதுக்காக அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. இப்போ இதை கேட்டவனும் ஹாஸ்பிட்டலா அப்படின்னு அங்க இருந்து தலைவர் வேகமா ஓடுறான். இருறா நானும் வரேன் அப்படின்னு மத்தக்காரவும் ஓட. அதுக்கப்புறம் மத்தக்காரவும் ஆரோஜினும் வந்து இருக்கும் போதே நம்ம ஹீரோவும் ஒக்கே ஒன்று வாங்கி போறான். அந்த டைம் மத்தக்காரவும், ஆரோஜின் உனக்கு என்னோட அண்ணனை தெரியுமா? தெரியும்டா, நெட்சுக்கி நீ தானே சொல்றேன். சரி என்னாச்சு அவனுக்கு? ஆக்சுவலி அவன் இப்போ சிறார் ஜெயில இருக்கான். ஜெயிலியா? ஆமாண்டா, அது நடந்து 2 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கான ரீசன் என்னன்னா நிறைய பேர் வலுக்கட்டாயமா ட்ரக்ஸ சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவனுங்களை தட்டி கேட்ட போய் தான் என் அண்ணன் மாட்டிக்கினான். அவன் கடைசியா என்கிட்ட குட் பை சொல்லிட்டு போகும்போது, கண்டிப்பா நீ ஒரு ஹாங்கி பீப்புளா மாறி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி ஆகணும் அவன் சொன்னான். அதனாலதான் நான் ஹாங்கி பீப்புளா ஆக விரும்புறேன். சரி விடு, ஃபீல் பண்ணாத, எப்படி இருந்தாலும் அண்ணன் வந்துருவான். ஆமாண்டா சரியா சொன்னேன். என்னோட அண்ணன் அடுத்த வாரம் வீட்டுக்கு திரும்பி வரப்போறான். ஓகேடா, அது நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் மகரோ மரிட்டு விட்ட, அண்ணா நீ நல்லா தானே இருக்க, இந்தாடா உனக்காக ஒரு லஞ்ச் ரெடி பண்ணிருக்கேன். எவனுக்கும் பயப்படாத நம்ம மரிட்டோ. ஆனா இந்த லஞ்ச் பார்த்துட்டு மட்டும் பயப்படுறான். எங்க உன் வாயை தர பாக்கலாம் அண்ணா, நான் ஊட்டி வரேன் அப்படின்னு அவங்கள வர நம்ம மரிட்டோ பயந்துட்டே இருக்கான். அந்த டைம் அவனும் கையை பிடிச்சிட்டு ஒரு நல்ல லுக்கோட அவனும் பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த டைம் ஹீரோவோ, நான் தான் ஆராஜின், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு, என்ன வெல்ல இங்க எவனும் இல்லடா அப்படின்னு பாட்டு பண்ணி வர. அந்த டைம்ல நம்ம மரிட்டோவும், ஏ ஆராஜின் அப்படின்னு அவனு கூப்பிடு. ஹலோ இங்கதான் இருக்கீங்களா? பரோ டீகரா இருக்கியா? அப்ப அவங்களும் நம்ம ஹீரோ பார்த்து முறைக்க. ஹீரோவும் என்னடா இது? அப்ப அவங்களும், எதுக்குங்க இந்த லூசு பையன் திரும்பி இந்த இடத்துக்கு வந்திருக்கான்? மூஞ்சில் தான் நான் மொழிய மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. மகரோ அப்படி பார்க்காதே, எனக்கு வெக்கமா இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்ல. என்ன ஆராஜின் எப்படி இருக்க? நல்லா தானே இருக்க? நான் பரவாயில்ல, நீ எப்படி இருக்கிற? மரிட்டோ, எங்கடா நல்லா இருக்கேன். நல்ல வேலை கரெக்டான டைம்ல வந்து என்ன காப்பாத்திட்டா. நீ இந்த ஹாஸ்பிட்டல் நான் போயிச்சு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துதா ரிபியா என்ன ஒருத்தி வந்து கொலை பாக்குறாடா. அதனாலதான் நீ தக்க சமயத்துல வந்து காப்பாத்திட்டா ஆராஜின். அப்படியா அப்படின்னு 2 பேரும் தெரிகிறானுங்க. அப்ப மகரோ டென்ஷன் ஆயிட்டு, டேய் ஒழுங்கா இந்த இடத்துல இருந்து போயிடு, என்னையும் என்னோட பிரதரையும் தனியா விடு, என்னோட ஃபேமிலியை தவிர வேற யாரும் இங்க வந்து பார்க்க கூடாது அவனை. சரி ஓகே மகரோ அப்படின்னு அவனும் சொல்ல. அப்ப மரிட்டவும், மகரோ சொல்லுனா இந்த இடத்துல இருந்து கிளம்பு. அப்ப இதை கேட்டு அவங்களும் டென்ஷன் ஆயிட்டு அந்த இடத்துல இருந்து பேக் எடுத்துன்னு போகும்போது, மகரோ வெயிட் பண்ண அப்படின்னு அவனும் போக. அந்த டைம் நம்ம ஹீரோல செவுத்துல தள்ளி விட்டு அவங்கள சாஞ்சிட்டு மிரட்டுறாங்க. நானும் என் அண்ணனும் ஒன்னா இருந்தா அதை வந்து நீ கெட்டுக்கிறதுக்கு வந்துட்டியா, நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு அவங்களும் மிரட்டிட்டு போக. ஹீரோ இன்னொரு பக்கம் பயத்துல இருப்பான்னு பார்த்தா தலைவை இதே ரொமாட்டிக்கா எடுத்துக்கிறான். மகரோ என் கிட்ட வந்து பேசிட்டா அப்படின்னு பைத்தியமா நடந்துக்கிறான். அந்த டைம்ல நம்ம மரிட்டோவும் ஏதோ தங்கச்சி பாசமா எடுத்து வந்து குத்த லஞ்ச் அவனும் சாப்பிட்டுட்டு கோல்ட்ரிங்ஸ் குடிக்கும்போது வேக் அப்படின்றான். என்ன ஆராஜன் இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்க போலியே, உன் முகமே காட்டி குடிக்குது. ஆமா இப்போ ஒரு நல்ல சுவாரஸ்யமான விஷயம் நடந்துச்சு இன்னைக்கு, ஸ்பெஷல் அதுதான். அப்ப அவனும் ஓப்பனா கேட்டுறான், மரிட்டோ ப்ளீஸ் சிக்மால இருந்து என்னையும் மகரவையும் எனக்கு ஒரு நாள் லீவ் விடுறீங்களா அப்படின்னு அவனு கேட்க. அப்பனா நம்ம எல்லாரும் குரூப் டேட்டிங் பண்ணலாமா? என்னது குரூப் டேட்டிங்கா? உண்மையிலேயே உனக்கு குரூப் டேட்டிங் பிடிக்கும் பாரு. என்னது அப்படியா? அப்ப நான் தான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் டேட்டிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் சிக்பால பார்த்தா தலைவர் ஃப்ரீயோ ஏதோ பழம் போட்டு வந்து காமிங்க. அப்ப ஹீரோவோ, என்னது மின்னோட்ட கங்க வருவானுங்களா? அடச்சா மட்டக்கார வேற இருப்பானே, ஏன்டா அடி அவனுங்களே நீ கூப்பிடுறீங்க? ஆமா குரூப் டேட்டிங்னா அப்படிதான்டா நாங்க பண்ணுவோம். அது அப்படிதான் பண்ணுவீங்களா? ஆராஜின் உண்மையிலேயே நீ ஷிண்டோவை அடிச்சது வந்து மோஸ்ட் பாப்புலரா ஆயிட்ட. ஆமாண்டா, அதனால கவலைப்படாத, நம்ம எல்லாரும் பீச்சுக்கு தான் போய் அதை பண்ண போறோம். இது பீச்சா? அப்ப மகரோ ஸ்விம் சூட்ல வருவாளே? ஆமா அவங்கள ஒயிட் கலர்ல தான் போட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். என்னடா உனக்கு ஒயிட்னா ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு அவனு பேச கூஸ்பமா வரான் தலைவன். அதுக்கப்புறம் மத்தக்காரோட கேங் காமிக்க, குரூப் டேட் வரப்போதுரா அப்படின்னு ஒருத்தன் பார்த்தா எக்ஸசைஸ் பண்ணிக்கிறான். அம்மனவா ஒரு பக்கம் மத்தக்காரவும், என்னடா ஆச்சு சாபு சோகமா இருக்கேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. சரி நீ ஃபீல் பண்ணாத, கரெக்டான டைம்ல வந்து சொல்லி நம்ம ஷிண்டோவை எப்படியோ ஆராஜின் மூலியமா தடுத்துட்டோம். உண்மையிலேயே ஆராஜின் இல்லைன்னா கண்டிப்பா நேற்றுக்கு நம்மளுக்கு என்ன நடந்திருக்கும்னு சொல்லவே முடியாதுடா. அதனால அவன் நல்லா ஹெல்ப் பண்ணிருக்கான் தான் சொல்லணும். நம்ம அது மட்டும் இல்லாம நீ ஏன் ஃபீல் பண்ணிருக்க? இப்ப வரவா குரூப் டேட்டிங் வரப்போது சூப்பரா மஜா பண்ணலாம் அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் லவ் ஹீரோ பார்த்தா தலைவன் அவனோட மசில்ஸ் எல்லாம் பார்த்துன்னு இருக்க.
என்னடா எப்படி இருக்குது என்னோட மசில்ஸ் எல்லாம் tomorrow டேட்டிங் வேற போறேன்டா. அப்ப செனியாவும் எங்கடா இருக்குது உன்னோட மசில்ஸ் எல்லாம்? அடே இங்கதாடா இருக்குது அப்படின்னு அவன் கையை காமிக்க. நேத்து அவங்க அம்மா வந்துட்டு ஏ என் பையன் மசில்ஸ் எல்லாம் வர வச்சு பாத்துன்னு இருக்கான், சூப்பரே பெரிய மனுஷன் ஆயிட்டான் அப்படின்னு அவங்களும் வர. தேவஜி நீங்க போயிடுங்க என்ன விருப்பத்தாதீங்க அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கப்புறம் இவங்க நைட் டைம்ல தூங்கி இருக்கும்போது ஹீரோவோ கனவு காட்டுறான். அங்க போயிட்டு எப்படி எல்லாம் இவ கூட விளையாடணும்னு பீச்ல போயிட்டு வாலிபால் விளையாடுவோம், ஓடி பிடிச்சி விளையாடுவோம், சூரிய அஸ்தமனத்தை ஒன்னா உட்காந்து பார்ப்போம். அதே டைமுக்கு ஒருத்தர் நெருக்கமா இருப்போம். அது மட்டும் இல்லாம நாளைக்கே என்னோட வெர்ஜினிட்டி பூர்த்தி ஆயிடும் அந்த பீச்ல அப்படின்னு அவனும் லூஸ் மாதிரி பேசுறான். உன்னை பக்கம் செடியாவும் பார்த்துட்டு இவனுக்கு பொம்பளை சோக்கு கேக்குதா அப்படின்னு அவனும் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் மறுநாள் கிளம்பி போகும்போது அந்த டைம் சாரும் திரும்பி அதே இடத்துக்கு தான் வந்திருக்காரு, அந்த ரெட் லைட் ஏரியாக்கு தான். இடத்துல அவர் வெளியே சுத்தி வரும்போது அச்சோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோ வர. அந்த டைம் இவரு அவனை பார்த்துட்டு தலை திரிக்க உள்ள போயிட்டாரு. இந்த டைம் அவன் வெயிட்டும் வர. என்ன சார் வழக்கம் போல அவங்க தானே அப்படின்னு அவனை கூப்பிட போக அந்த டைம் அவனும் ஊச்சான் அவதான் எனக்கு வேணும் அப்படின்னு அவனு சொல்ல. இன்னது புதுசா கேக்குது பார்த்துட்டு அவனே ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் அங்க ஒரு குத்துக்காலம் நடக்குது பாரு அவருக்கு. ஒரு வழியா ஹீரோவும் பீச்சுக்கு வர அந்த இடத்துல கனவு உலகமே இவன் பாத்துறான். தப்பாடியோ ஒரு வழியா வந்துட்டா என்னோட ஆசை இன்னைக்குதான் நிறைவேற போகுது அப்படின்னு வந்து பார்த்தா ஒரு ஈக்காக்க கூட இல்ல, ஒரே ஒரு டென்ட் மட்டும் ஏதோ போட்டு வச்சிருக்காங்க. அந்த கூட இடத்துக்குள்ள அவனும் போக ஹலோ யாருன்னா இருக்கீங்களா, எங்க தானே அந்த குரூப் டேட் நடக்குதுன்னு சொன்னாங்க, எங்க ஒருத்தனை கூட காணோம் அப்படின்னு அவனு பாக்க. அப்ப அந்த டைம் உள்ள ஏதோ போட்டிருக்காங்க குரூப் காம்பட் டேட். அந்த இடத்துல பார்த்தா ஏதோ ஒரு ஸ்டேடியம் நிக்கு, அது மேல இந்த ரெஃப்ரி ஆட இவன் இருக்கான். நான் உங்ககிட்ட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க இன்னைக்கு வந்திருக்கேன். இப்ப இந்த இடத்துல சிக்மாக்கும் மரிட்டோ கேங்குக்கும் இடையில ஒரு குரூப் டேட் நடக்க போகுது அப்படின்னு சொல்ல ஒருத்தர் குச்சாகமா வரானுங்க. சூப்பரா ஹீரோவோ இன்னாதே அப்படின்னு ஷாக் ஆகுறான். இந்த சைடு எல்லோ கார்னர்ல உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேமஸான நம்மளோட டஹைடோ வாட்டா வந்திருக்காரு. அவருக்கு சவால் விடுற வகையில சைலண்ட் மிசைல்னு சொல்லப்படுற டோமான் கெஞ்சிரோ. என்னடா இதுதான் இந்த குரூப் டேட்டா? ஆமாண்டா தம்பி, குரூப் டேட்னா இங்க ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் சண்டை போறதுல கண்ணா ஃபைட் பண்ணுங்க. ஃபைட்டும் ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி ஒருத்தர் டேக்கிள் பண்ணி இருக்காங்க. நம்ம கெஞ்சிரோ ஓட்டாவை லாக் பண்ணிட்டாரு. பட் ஆனா அதை பயன்படுத்தி அவரோட காலை தள்ளி விட்டுட்டு லம்ப ஓட்ட கீழே ஸ்மாக் டவுன் போட்டுட்டாரு அவரை. பட் ஆனா யாரும் எதிர்பார்க்காத வகையில நம்மளோட கெஞ்சிரோ அவரோட கால் கீழே தரையில பட விடாம பாத்துருக்காரு. கெஞ்சிரோவும் சடனா எழுச்சிக்கிறாரு. அவர் கொடுத்த பஞ்சில நம்ம ஓட்டா போய் வீந்துட்டாரு. பட் உங்களால முடியும், கெஞ்சிரோ விட்டுறாதீங்க அப்படின்னு ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் உற்சாகம் பண்ணி இருக்காங்க. அந்த டைம் என்ன இது நம்ம கெஞ்சிரோட முகத்தை பார்க்கவே டீமன் மாதிரி இருக்காரு. ஓட்டாவோட கறி என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. அந்த டைம் என்ன இது கெஞ்சிரோவால நகர முடியல, என்னடா ஆச்சு? சரி கெஞ்சிரோவால நகர முடியல, இதை வெற்றி பெற்றது நம்மளோட ஓட்டா தான். அப்போ ஒரு டைம் நம்ம ஒரிடோ டென்ஷன் ஆகுறா. என்னடா இது சுவாரஸ்யமாவே இல்ல, இதுல வேணாரு ஓட்டா. அப்போ ஓட்டாவை கீழே விட இன்னொரு பக்கம் நம்ம ஷேனியாவை கிளாஸ் தட்டின்னு ஜாலியா என்ஜாய் பண்றேன் இந்த ஃபைட்டை. ஹீரோவை பார்த்தா முகம் பாருங்களேன் எப்படி இதுன்னு. அந்த டைம் டாக்டர் வந்து தம்பி இது எத்தனை வரலப்பா, இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு வயசான டாக்டர் எல்லாம் போட்டுருக்காங்க பாருங்களேன். ஒரு பக்கம் நம்ம கெஞ்சிரவியை தூக்கின்னு போகிறாங்க. மரிட்டோவும் அட என்னடா அங்க ஃபைட் நடந்துன்னு இருக்குது, ஒண்ணுமே நல்லா இல்லடா, சுவாரஸ்யமா இல்லடா அப்படின்னு அவனுக்கு கடுப்பாயின்னு இருக்கான். அப்ப ஜாபுவும் அரஜின் உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்டா. என்னடா அது? அங்க பாருடா சிக்மா கேங்ல நீயும் ஃபைட் பண்ண போற அப்படின்னு பேர் போட்டு 20 சாக்காது. அட போடாடி இங்க மகரவை தேடி வந்தா இது மாதிரி படிங்கிறீங்களா, என் கனவையே கழிச்சிட்டீங்கடா அப்படின்னு அவனும் வெளியே வர. அந்த டைம் பாலைவனத்துல ஒட்டகத்துல வரா மாதிரி நம்ம மகரோ தான் வந்து இருக்காங்க. சூப்பரா பண்ணிருக்கானுங்க பாருங்களேன். இந்த ஜீனுக்கு ஏத்த மாதிரியே இந்த கிரியேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்ப அவனு சோகமா வர மகரோ ஏன் இப்படி பண்ணிட்டு ஒரு பக்கம் இங்கேயும் ஃபைட் நடந்துன்னு இருக்கேன். அந்த டைம் நம்ம சாபாவோட ஃப்ரெண்டு ஜெயிச்சிடறான். திடீர்னு நம்ம மரிட்டாவோ உள்ள என்ட்ரி கொடுக்க அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சரிங்க இந்த வீடியோ எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ இருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் வீடியோ நோட்டீஸ் வரும். இந்த எபிசோட் உண்மையிலே வேற லெவலா இருந்திருக்கும் கைஸ். அதனால எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா இல்ல கமெண்ட்ல ஃபயர் அமௌண்ட் போட்டு போயிடுங்க. இந்த வீடியோ ரொம்ப லென்த்தா இருக்கும் கைஸ். அதனால நான் இந்த வீடியோவை டபுளா போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால யாரும் கோச்சிக்காதீங்க. எல்லாருக்கும் கன்ஃபார்ம் இந்த எக்ஸ்பிளனேஷன்ல நான் குறை வைக்காம பண்ணி வச்சிருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட் ஆனா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் எனக்கு டெய்லி வீடியோ போறதுக்கு சேர்ஃபுல்லா இருக்குது. சரிங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போமா.